சொல் தானே. என்னை மாற்றுகிறது சொல் தானே. இப்ப நான் ஒரு சொல் சொல்றேன், பொறாமன்ற ஒரு சொல் சொன்னேன்ல. எத்தனை பேர் அந்த பொறாமை பட்டிருப்போம்? நான் கூட தான் பட்டிருக்கேன் இல்லையா? பட்டது இல்லையா? பட்டிருக்கோமே. அந்த உணர்வு யாரேனும் நல்லா இருந்தாங்கன்னா உடனே அவங்கள பார்க்கும் பொழுது குப்புன்னு பார்த்தோங்க. ஃபர்ஸ்ட் அது குப்புனும். பொம்பளைங்க நாங்க சொல்லிடுறோம், இவங்க சொல்றது இல்ல. அவங்களுக்கு மட்டும் வர்றதே இல்லையானே, வருது. அது வேற மாதிரியான பின் விளைவுகள். நமக்கு முட்டி வலியோட போகுது, அவங்களுக்கு வேற மாதிரி. பாருங்க, நான் இதுவரைக்கும் என் மூளையில பொறாமன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தத என்னுடைய டீச்சர் ஒரு வாக்குமூலத்தை தந்ததன் மூலமாக கழுவி விட்டு மாத்தி விட்டாருங்க. சொல் மாற்றுகிறது என்னை. பாருங்க, கவனமான சொல் நம்மை மாற்றும். நாம் கவனப்படுத்திக் கொள்ளுகின்ற சொல் நம்மை மாற்றும். இந்த உணர்வு இருக்கு இல்லையா? இந்த உணர்வு வருகின்ற பொழுது என் மனம் அடங்குகிறது. என் மனம் அடங்குகின்ற பொழுது என் மனம் தூய்மையாக இருக்கிறது. என் மனம் தூய்மையாக இருக்கின்ற பொழுது நான் செய்யக்கூடிய செயல்களில் எல்லாம் இறைவனுடைய ஆசி இருக்கு. என்னது அது? இப்போ பொறாமனா என்ன அப்படின்ட்டு யார் கிளாஸ் எடுத்தா தெரியுமா? எனக்கு. நாங்கெல்லாம் பல்கலைக்கழக பேராசிரியர்கள். எங்களுக்கு ரெஃப்ரெஷர் கோர்ஸ்னு ஒண்ணு வைப்பாங்க. பாலச்சந்திரன் சாருக்கு தெரியும், வைப்பாங்க. நாங்க யூனிவர்சிட்டிக்கு போய் உட்கார்ந்துருக்கோம். எல்லாருமே ப்ரொஃபசர்ஸ். முன்னால உட்கார்ந்து இருக்கிற ஆள் கிளாஸ் எடுத்த ஆள் யாருன்னா பாலராவாயன் என்கின்ற சைவ பெரியவர். லோயலா கல்லூரியில பேராசிரியர், தமிழ் பேராசிரியரா இருந்தார். சைவ சித்தாந்தத்தில் அவ்வளவு மூழ்கி போன ஒரு பெருந்தகை. அவர் கிளாஸ் எடுக்கிறார். அவரை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. நான் இங்க கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறேன், அந்த பையன் அவங்க வைஃப் கிட்ட கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறான். இவ்வளவு கத்தி பேசினா அது அதுவா தான் இருக்கும். என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆகவே மாட்டாங்க தம்பி. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி நான் பேசும்போது அடுத்தவங்களை பேச விடுறது இல்லை. அதான் காரணம். அவர் கிளாஸ் எடுக்கிறாருங்க. அப்ப சொன்னார், ஆசிரியர்கள் பொறாமப்படக்கூடாது அப்படின்னாரு. ஆசிரியர்கள் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிளாஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டே இருந்தார். திடீர்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எத்தனை பேர் பொறாமப்பட்டிருக்கீங்க அப்படின்னாரு. நான் கையை தூக்கு. மத்த 2-3 பேராசிரியர், மத்தவங்க யாருமே கை தூக்கல. அவர் சொன்னார், எல்லாரும் பொறாமப்பட்டிருக்கோம், ஆனா இவங்க எல்லாம் கை தூக்குனாங்கல்ல, சொல்லிட்டாங்க. நிறைய பேர் சொல்லாம இருக்கிறோம். நான் சொல்றேன், பொறாமன்றது என்ன? அது ரொம்ப பாவம், அது ரொம்ப தப்பு, அதை செய்யக்கூடாது. முகமது நபி சொல்றார், பொறாமப்படுறவனுக்கு இந்த உலகத்திலேயே நிம்மதி இல்லையா, அந்த உலகத்திலேயே நிம்மதி இல்லையா. பாவம் அங்க சேர்ந்துரும், அதனால அங்க நிம்மதி இல்லை. இங்க நாமளே பொறாமப்பட்டு இருப்போம், அதனால நமக்கு நிம்மதி இல்லை. 2 விஷயத்துல நிம்மதி இல்லைங்கிறாரு முகமது நபி. பால்ராவாயன் சொல்றது கேளுங்க, அத சூப்பர் விளக்கங்க. இது வரைக்கும் எனக்கு எதுனா ரொம்ப ஆசை, புரியுற மாதிரி விளங்குற மாதிரி சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வருகிறதா, அந்த சொல் தான் சொல். சும்மா கை தட்டிட்டு போற சொல் இல்ல. இந்த சொல் பாருங்க, என்ன மாத்திர சொல். முக்கியமா இளைஞர்களுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா போதும் எனக்கு. ஏ பி அப்படின்னு 2 பேர் இருந்தாங்களாம். 2 பேரும் பங்காளிங்க. தாய் வயிற்று உறவுகள் தாயாதிகள், தகப்பன் வயிற்று அவருடைய உறவுகள் பங்காளிகள். பங்காளிகள்னாலே தெரியும்ல, ரொம்ப பாசமா இருப்பாங்க, வெட்டு குத்துன்னு. 2 பேர் என்ன பண்ணிருக்கான், அவங்களுடைய தகப்பன்மார்கள் 2 பேரையுமே ரொம்ப நல்லா வளர்த்து ரொம்ப பெரிய இடத்துல தனித்தனியா பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. 2 பேருக்குமே ஒரே வருஷத்துல வேறு வேறு மாசத்துல ஆண் குழந்தை பிறந்திருக்கு. 2 பேருமே போட்டி போட்டுட்டு பிள்ளைய வளர்க்கறாங்க. பிள்ளைய வளர்த்தவங்க போட்டி போட்டுட்டு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க. 2 பேருமே நல்லா பெரிய ஆளா வரும்பொழுது டீ குடிக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துகிட்டு ஏ தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வார்த்தை சொன்னது பி கேட்டுட்டார். ஏ என்ன சொன்னார், என் பையனை நான் ஐஏஎஸ் ஆபீசரா ஆக்க போறேன், இங்க நான் கிளாஸ்க்கு சேர்த்திருக்கிறேன். அதான் அவன் கேட்டுட்டு வீட்டுக்கு போய் அதே இன்ஸ்டிடியூஷன்ல கிளாஸ்ல தன்னுடைய பையனை சேர்த்துட்டான். 2 பேருமே ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்க. 2 பேருமே எக்ஸாம் எழுதினாங்க.
ரெண்டு பேருக்குமே ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ பொறாமைன்னா என்னன்னு தெரிஞ்சு போயிரும் பாருங்க. ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ நாம எல்லாருமே ஏ. ஓகேவா? ஏ. நம்ம முன்னால பேப்பர் இருக்கு. நம்ம யார் நம்பரை ஃபர்ஸ்ட் பாப்போம்? சொல்லுங்க. அவ்வளவு கெட்டவங்களா என்ன? ஃபர்ஸ்ட் நம்மளது தாங்க பாப்போம். நம்ம புள்ளது வந்திருக்கான்னு தான் பாப்போம். மனித இயற்கை அதுதான். நம்ம புள்ளது வந்திருக்காங்க. நம்ம புள்ளது பார்த்தோங்க, வரல. உடனே என்ன பாப்போம்? என்ன பாப்போம்? இப்போதான் பி பாப்போம். வந்துருச்சு. குப்புன்னு பிடிச்சதா? நம்ம புள்ளைய நம்ம ஐஏஎஸ் ஆபீசருக்கு சேர்க்கவே இல்லை, சொன்னாலே பிடிச்சதா? ஐயோ வந்துருச்சான். அதுக்கு பேர் பொறாமை இல்லையா? என் குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சு, அவன் குழந்தை பாஸ் பண்ணிட்டானே அப்படின்னு நினைச்சு ஏங்கறதுக்கு பேர் பொறாமை இல்லையா? எது பொறாமைன்னு அவர் சொன்னாருங்க. என் மூளை கழுவப்பட்ட இடம். ஏ பாக்குறோம். நம்ம புள்ள பேர் வரல. உடனே கடுபடியா செகண்ட் பேஜ திருப்பி பிய பார்த்தோம். அவன் பேர் வரல. இதுக்கு பேர் தான் பொறாமையா. நான் ஜெயித்து விட்டேன் என்றால் அதற்கு பெயர், அதற்கு வருகின்ற பெயர் மமதை. நான் தோற்று விட்டேன், அடுத்தவன் ஜெயித்து விட்டான் என்றால் அதற்கு வருவதற்கு பெயர் ஏக்கம். ஆனால் நான் தோற்கிறேன், அடுத்தவன் ஜெயித்து விடலாகாது. அவன் தோற்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அந்த மகிழ்ச்சிக்கு பெயர் தான் பொறாமை என்றால் அந்த பொறாமையை இந்த கணத்திலிருந்து விட்டொழிக்கின்ற பொழுது மனிதம் நம் மத்தியில் தலை தூக்குகிறது. நம்மில் பல பேர் மற்றவர்கள் தோல்வியில் மகிழ்ச்சி உறுகிறோம். மற்றவர்களுடைய தோல்வியில் மகிழ்ச்சி உறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? சிந்தனையை தீட்டுவது. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலேயே மனித இனத்தினுடைய முதல் கண்டுபிடிப்பு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பு யாரேனும்? நெருப்பு, சக்கரம், குதிரை, இரும்பு, இதெல்லாம் மனிதனின் கண்டுபிடிப்புகளாக சொல்கிறார்கள். கிடையாதுங்க. மனிதனின் முதல் கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? நான் சொன்னால் நீங்கள் மகிழ்ந்து போவீர்கள். இதுதான் மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பாம். ஒரு மனிதன் தன் முன்னங்கால்களை எப்பொழுது கைகள் என்று தெரிந்து கொண்டானோ அதுதான் அவன் முதல் கண்டுபிடிப்பு. விலங்குகளோடு விலங்குகளாக இருந்த பொழுது 4 கால்களோடு தான் நாமும் நடந்து கொண்டிருந்தோம். எப்பொழுது அந்த முன்னங்கால்களை இது கால்கள் அல்ல என் கைகள் என்று நிமிர்ந்தானோ முதுகு தண்டு உயர்ந்தது. அதற்கு பிறகுதான் எல்லா கண்டுபிடிப்புகளும் சாத்தியமானது. சிந்தித்து செயல்படுவது, சிந்திக்கின்ற வாய்ப்பு வருவது, அழகியலை ரசிப்பது தவறில்லை. அழகை எப்படி ரசிக்க வேண்டும்? ரசனை எப்படி மனித மனங்களை மாற்றும்? இன்றைய தலைமுறைக்கான ரசனை என்னவாக இருக்கிறது? சாக்சோபோன் வாசித்தார்கள் 2 சகோதரர்கள். அந்த சாக்சோபோனில் அவர்கள் பாடிய பாடல்கள் இந்த தலைமுறையில் எத்தனை தலைமுறைக்கு தெரியும்? நாதம் என் ஜீவனே எத்தனை பேருக்கு தெரியும்? பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா எத்தனை பேருக்கு தெரியும்? அலைப்பாயுதே எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ரசனையினுடைய வட்டத்தில் இருந்து வெளியில் வந்து விட்டோம். 1942ஆம் ஆண்டு வந்த பாடல்கள் எனக்கு மனப்பாடம். என்னால் 1940களில் வந்த பாடல்களை ரசிக்க முடியும். என்னால் சைகளை ரசிக்க முடியும். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஷம்ஷாத் பேகத்தையும் அந்த காலத்தில் வந்த சுரையாவையும் என்னால் கேட்க முடியும். என்ன காரணம் தெரியுமா? என் தந்தையின் ரசனையோடு என் ரசனை சேர்ந்திருந்தது. இன்றைக்கு நம் ரசனையோடு நம் அடுத்த தலைமுறையின் ரசனை சேர்ந்திருக்கிறதா? நம் ரசனை அவர்களுக்கு கடத்த முடிகிறதா? நாம் அந்த ரசனையை கடத்துவதற்கான எந்த முயற்சியில் இருக்கிறோம்? நான் பார்த்தேன், இந்த விழா பட்டியலை பார்த்தேன், இங்கதான் வந்து பார்த்தேன். பார்த்தவுடன் ஆசிரியர் புத்தி 2வது பேஜ், உங்களுடைய 8ஆம் நாள் நிகழ்வு, 9ஆம் நாள் நிகழ்வு, அதில் ஒரு பெண்ணினுடைய உருவத்தை போட்டு அவள் மைக் பிடித்தது போல் வைத்திருக்கிறீர்கள். அவள் உடலில் ஆடையே தெரியவில்லை. நான் பார்த்தேன், மக்கள் பாரம்பரிய விழா என்கிறீர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிலை எப்படி வந்தது?
யார் இதை வைத்திருப்பார்கள்? எங்கே தவறு செய்கிறோம்? அந்த குழந்தைகளை பற்றி பேசி என்ன பயன்? எதை தர வேண்டுமோ ஒரு மூத்த தலைமுறை அந்த ரசனை அந்த குழந்தைகளுக்கு தருகிறதா? அதில் நாம் கவனமாக இருக்கிறோமா? ஒரு ஆசிரியர் என்பதனால் சொல்லுகிறேன், உங்கள் மீது எனக்கு ஆர்வம் இருக்கிறது, அடுத்த தலைமுறை மீது கவலை இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். என் மகன் அவன் சொல்லுகிறான், 98ஆம் ஆண்டு இறுதியில் பிறந்தவன். அவனால் 94ஆம் ஆண்டு பிறந்தவரோடு விளையாட முடியவில்லை, 95ஆம் ஆண்டு பிறந்தவனோடு விளையாட முடியவில்லை. அந்த ஜெனரேஷன் கேப் விட்டுவிட்டோம். எங்கே மனிதத்தை தேடுவது? ரசனையை ஒரு தலைமுறை கடந்த இன்னொரு தலைமுறைக்கு நாம் சேர்ப்பிக்கிறோமா? ரசனையை கடத்துங்கள். அடுத்த தலைமுறைக்கு இலக்கிய ரசனையை கடத்துவதுதான் மனிதம் வாழ வைப்பதற்கான, மனிதத்தை மறுபடியும் விழிக்க செய்வதற்கான ஒரு ஒற்றை வாய்ப்பாக நான் கருதி இதை சொல்லுகிறேன். நுட்பமாக சொன்னால், சமீபத்தில் இறந்து போன ஒரு மகா கவி, அது என்ன தலையெழுத்து என்று தெரியவில்லை, தமிழ் கூறும் நல்லுலகிற்கு. எல்லா தமிழறிஞர்களின் இறுதிகளையும் பார்த்தபடியே வருகிறோம் நாம். சமீபத்தில் இறந்து போனார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்துல் ரஹ்மானை வாசிக்கிறேன் நான், அவருடைய ஆக்கங்களை வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் ரசனையின் ஒரு எல்லைக்கு போய் நிற்கிறேன். வேறு மொழியில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் கொண்டு வந்து தருகிறார். நான் ஒரு கவிதையை சொன்னால் உங்கள் மனம் நெகிழ்ந்து இருக்கின்ற பொழுது இந்த கவிதையில் இருந்து உங்களால் மீளவே முடியாது. ஒரு பாரசீக கவிஞன் எழுதிய ஒரு கவிதையை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தமிழிலே மொழிபெயர்க்கிறார். ஒரு ஆங்கில கவிஞனுடைய கவிதையை தமிழிலே மொழிபெயர்க்கிறார். இந்த ரெண்டு கவிதைகளையும் சொல்றேன் நான். வேறு மொழி சிந்தனை வந்து சேர்கின்ற பொழுது தமிழ் எவ்வளவு வளம் பெறுகிறது பாருங்க. ஒரு காதலி தன் காதலனை சந்திக்கிறாள். என்ன ரசனை பாருங்களேன். ஒரு காதலி காதலனை சந்திக்கிறாள். காதலன் மீது அவளுக்கு ஏதோ கோபம். ஆனால் அவன் முகத்தை பார்த்தவுடன் கோபம் மறைந்து போனது. அதை ஒரு பாரசீக கவிஞன் எழுதுகிறான், அதை தமிழ்படுத்துகிறார் கவிக்கோ. உன்னை பார்த்தவுடன் இருக்க பிடித்த கைக்குள்ளிருந்து நழுவுகின்ற குறு மணல் போல் என் கோபம் வழிகிறது. இருக்க பிடித்த கைக்குள் இருக்கும் குறு மணல் போல் கோபம் வழிகிறது என்று எழுதுகிறார். என்ன மென்மையான உணர்வு இது! இந்த மென்மையான உணர்வை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? நான் கொடூரமான உலகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மென்மையான உணர்வை என் ஆயுதமாக என்னால் மாற்றிக்கொள்ள முடிகிறது என்கின்ற ரகசியத்தை சொல்லவே வந்தேன். மென்மையான மனம் படைத்தவர்கள், உறுதியான மனம் படைத்தவர்களுக்கு முன்னால் மிகப்பெரிய பேராபத்தாக தெரிகிறார்கள் என்கின்ற வரலாற்று உண்மையை நான் சொல்லுகிறேன். இது தந்தை செல்வா வாழ்ந்த பூமி என்பதற்காக நினைவுபடுத்துகிறேன். மென்மையான உணர்வுகளோடு வலிமையான விஷயங்களை சந்திப்பது, அது மிகப்பெரிய ஆயுதம். காந்தியடிகளுடைய ஆயுதம், தந்தை செல்வாவுடைய ஆயுதம். இந்த ஆயுதத்தை கையில் எடுப்பது எப்படி பாருங்க. ரசனையை வளர்ப்பதன் மூலமாக மென்மை என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுக்க முடியும். நான் ஒரு கவிதையை சொல்கிறேன். உண்மையாக இந்த கவிதையை முழுமையாக உள்ளே நீங்கள் வாசிக்கின்ற பொழுது இன்றிரவு தூங்குவது கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடும். அந்த கவிதை இதுதான். எப்பொழுதும் மனிதன் என்ன செய்கிறான் என்றால், காட்சிகளை வார்த்தைகளாக வடிக்கிறான். அதுதான் கவிதை, அதுதான் இலக்கியம். அதைதான் செய்தார்கள் இவர்கள் எல்லோரும். அந்த செயல்பாடுகளில் மனம் மூழ்குகின்ற பொழுது இன்னொரு உலகம் எனக்குள் விழித்துக் கொள்கிறது. பாருங்க, நான் ரசனை என்று சொல்லுகின்ற பொழுது இதை சொல்லாமல் என் பேச்சை கடப்பதே இல்லை. கீட்ஸ் என்கின்ற மகா கவி, ஆங்கில கவி, அவன் ஒரு சாடிய பார்க்கிறான், பூச்சாடி. என் மனதை அழகாக்கிய ஒரு கவிதை. உங்கள் மனதை அழகாக்குவதற்காக நான் அறிந்த தமிழால் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு கிரேக்க சாடியை பார்த்தான். அந்த சாடியிலே ஒரு உருவம், ஓவியம் வரைந்திருக்கிறான், ஒரு மகா ஓவியம். அதை பார்க்கிறான். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்க்கிறதான் கவிஞனுடைய பார்வைதான் கவிதை ஆகிறது. கண்ணதாசன் இருக்கார்ல,
இருந்தார்ல, கவிதையில் இருக்கிறார், உடலால் இருந்தார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சுங்க. இந்த கட்டோடு குழலாட ஆட பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? கட்டோடு குழலாட ஆட, ரொம்ப அழகான பாட்டு. அதுல ஒரு வார்த்தை வரும், பச்சரிசி பல்லாட. ஒருத்தன் கேட்டான், சின்ன பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்குது, பல்லு எப்படி ஆடும்? குழல் ஆடுது, கண்ணென்ற மீன் ஆடுது, எல்லாம் உடம்பெல்லாம் ஆடுது, பல்லு எப்படி ஆடும்? கவிஞன் தந்த பதில் பாருங்க. மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறான் கவிஞன். வசந்த காலம், ஊஞ்சல் கட்டி இருக்கிறது, ஒரு பிள்ளை ஆடுகிறாள், எல்லாம் ஆடுகிறது, பல் மட்டும் ஒரு இடத்தில் நிற்குமா என்ன? பல்லும் சேர்ந்து ஆடுகிறது. அப்படி எழுதினேன் என்றார் கண்ணதாசன். இன்னொரு வார்த்தையில் கேட்டார்கள், அந்த பாட்டு இருக்குல்ல, சந்தித்த வேளையில் சிந்தித்ததே இல்லை தந்து விட்டேன் என்னை என்ற ஒரு பாட்டு. அதுல முத்துக்களோ கண்கள்ன்ற ஒரு சொல் வருங்க. முத்து வெள்ளையா இருக்கும், கண்ணுல முத்து விழுந்துருச்சும்பாங்க. கண்ணை எப்படி நீ முத்துன்னு சொன்னா அவன் எப்படி விளக்கம் கொடுக்கறான் பாருங்க. இமை என்கின்ற சிப்பிக்கை திறந்தால் உள்ளே தெரிகின்ற முத்து, அதனால் அதை முத்து என்றேன் என்றான் கண்ணதாசன். ரசனையுடன் எழுதுகிறார்கள் கவிஞர்கள், அதை ரசிக்கக்கூடிய. இன்றைக்கு எப்படி இருக்கு பாடல்கள்? எங்கே இருக்கிறது ரசனை? சில கவிஞர்கள் தான் இருக்கிறார்கள், கைக்குள் அடக்கம் அவர்கள். கீட்ஸ் எழுதிய ஒரு கவிதையை மொழிபெயர்த்தார் கவிக்கோ. கீட்ஸ் எழுதுகிறான், அந்த கவிதையை சொல்லுகிறேன். மனம் இருக்கின்றவர்கள் அதை கொஞ்சம் இருக்க தாங்கி பிடித்துக் கொள்ளுங்கள், ஒருவேளை சரியக்கூடும். கவிதை இதுதான். காட்சி என்ன என்றால், ஒரு இளம் யுவன், ஒரு இளம் ஆண் இளைஞன் தன் காதலிய இப்படி கையில இப்படி வச்சிருக்கான். அதான் காட்சி. அந்த ஜாடியில, பூச்சாடியில வரைஞ்சிருக்கிற காட்சி இதுதான். அப்படி போட்டிருக்கான், நெருங்குறான் கிட்ட, முகம் இடத்தில் நெருங்குகிறது இவன் முகம். காட்சி. கீட்ஸ் எழுதலாம் பாருங்க கவிதை. துணிச்சலான காதலனே, சரியா, நீ உன் இலக்கை நெருங்கி விட்டாய். முத்தம் கொடுக்க போறான். அடுத்ததுதான் கவிதை. நீ ஒருபோதும் அதை எட்ட போவதில்லை. ஏன்? ஓவியம் அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். ஒருபோதும் நீ அதை எட்ட போவதில்லை. இருந்தாலும் இங்க எங்க எப்படி அணைச்சிக்கிறான் பாருங்க நம்மள. இருந்தாலும் காதலனை கவலைப்படாதே, உன் காதலி இளமையாகவே இருப்பாள், ஒளிமங்கவே மாட்டாள். இது கூட பெருசு இல்லைங்க. கடைசியா முடிச்சான், நீயும் காதலித்துக் கொண்டே இருப்பாய். ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்குல்ல, வாழ்க்கையினுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட், அதை எழுத முடியும் கவிஞனால், அதை எழுத முடியும் ஒரு இலக்கிய கர்த்தாவால். நீங்கள் வெறும் இலக்கியங்கள், வெறும் பாடல்களும், வெறும் கவிதைகளும் மட்டும்தான் அல்ல, ஆன்மீகத்தை சொல்லித் தருகின்ற பேர் இலக்கியங்கள், மனிதத்தை சொல்லித் தருகின்ற பெரும் இலக்கியங்கள், தத்துவங்களை சொல்லி நிற்கின்ற ஆகப்பெரிய நூல்கள், வார்த்தைகள் வந்து சேருகின்ற பொழுது அந்த வார்த்தைகளுடைய அமைப்பிலே மிகப்பெரிய ஞானம் வெளிப்படுகின்ற பொழுது அவை எல்லாம் பேரிலக்கியங்களாகத்தான் ஆகின்றன. அது ஒன்றை சொல்லுகிறேன். சமீபத்தில் ஓஷோ படித்துக் கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில் என்னை வேறு தளத்திற்கு அழைத்து சென்றது. நான் மிக தியானத்தோடு இதை சொல்லுகிறேன். தேடல் இருக்கின்றவர்கள் முடிந்தால் பிடித்துக் கொள்ளுங்கள். நுட்பமான விஷயம். ஏனென்றால் ஒரு விஷயத்தை வாசிக்கின்ற பொழுது உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் அப்படின்னு தோணும். இப்படி தோன்ற விஷயத்தை தான் பகிர்றது வழக்கம். ஒருத்தன் சொல்றான், சாமி நம்ம முன்னால வந்தா நமக்கு அடையாளம் தெரியாதான், ஏன்னா அவனுக்கு நம்ம வேற உருவத்தை தந்துட்டோமா. என்ன மேட்டருங்க இது? என்ன பெரிய விஷயம் இது? நமக்கு முன்னால் கடவுள் வந்தாலும் நாம் அடையாளம் காண முடியாது, ஏனென்றால் அவனுக்கு நாம் வேறு உருவத்தை தந்து விட்டோம். இல்லை என்றால் உருவமே இல்லை என்று நினைத்திருக்கிறோம். நம் எல்லைகளுக்கு அப்பால் சென்று சிந்திக்கிறார்கள். இன்னொருத்தன் சொல்றான், தெரிந்தே மிதித்தாலும் தெரியாமலே மிதித்தாலும் எறும்புக்கு ரெண்டும் ஒன்றுதான். மேட்டர் இல்ல? சூப்பர் மேட்டர் இல்ல?
உருகி ஓடுகின்ற மெழுகின் தியாகத்தை விட சற்றும் குறைந்ததல்ல ஒரு தீக்குச்சியின் மரணம். எப்படி சிந்திக்கிறான் பாருங்களேன். சிந்தனை எவ்வளவு பெருசா இருக்கு. பெரிதாக இருக்கக்கூடிய சிந்தனைகள். ஓஷோ சொல்லுகிறான், நான் சொன்னதெல்லாம் ரொம்ப எளிமையான சொற்கள். இதோ இப்பொழுது சொல்ல போகிறது கனமான சொல். கனமாக பேசுகிறான் ஓஷோ. நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை. பயமா இருக்குங்க. சொல் பயமுறுத்துகிறது என்னை. நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை. சூழ்ச்சி செய்வதற்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை. புத்தி இல்லாதவர்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள்.